எனக்கு வராத கெட் ரெடி வித் மீ வீடியோவுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக குருவாயூர் போயிருந்தேன்றது ஒரு பழைய கதை. இப்போ புது கதை என்ன அப்படின்னா, நான் இந்த கெட் ரெடி வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது தான். அது கூட எனக்கு ஒழுங்காக வரலச்சே. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா மேக்கப் போட வரும்லாம் நினச்சிக்காதீங்க. என்கிட்ட ஒரு குட்டி மேக்கப் பேக் இருக்குது. அதுக்குள்ளே சில பேசிக் திங்ஸ் இருக்கும். ப்ரைமரு, அப்புறம் வெறும் கன்சீலர் மட்டும் இருக்கும், காம்பேக்ட்டு, ஐலைனரு, மஸ்காரா, அப்புறம் அந்த மஸ்காராவை ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு ஒரு டூலு, இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த பேக்குள்ளே கைவிடும் போது எது ஃபஸ்ட்டு வருதோ அதை எடுத்து மூஞ்சில் போட்டுப்பேன், அவ்வளோதான். எனக்கு இந்த டெக்னிக்கெல்லாம் எதுவும் தெரியாது. பட் போட்டதுக்கப்புறம் ஓகே, ஒரு அளவுக்கு பார்க்க பயமாக இல்லை அப்படின்னா வந்துட்டு நான் ஒழுங்காக போட்டிருக்கேன்னு நினச்சிப்பேன். இதெல்லாம் தாண்டி என்னோடய ஆக்சசரிஸ் தான் வந்து எனக்கு அந்த லுக்லேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. சில்வர்னா கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்த சாரீக்காக கஸ்டமைஸ்டாக வந்து அந்த ஜுவல்லரி வந்து அமைச்சிருந்தாங்க. பேங்கிள்ஸ், ஹேர் ஆக்சசரிஸ், நெக்லஸ், இந்த மாதிரி நிறையா இருந்தது. பட் எனக்கு இந்த சாரியோட வந்துட்டு அந்த பேங்கிளும் அந்த ஹேர் ஆக்சசரியும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சென்டரில் காசு வச்ச ஒரு பேங்கிள் இருக்குல்ல, அவங்க ஆக்சுவலாக அதே மாடலில் ஒரு நெக்லஸ் செஞ்சுருந்தாங்க. நான் அந்த மாதிரி பேங்கிள் செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தேன். ஸோ அவங்க அதை வந்து ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி செம்ம குவாலிட்டி. அது இன்னும் நான் பல வருஷம் வச்சுக்கலாம் போல், அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. எனக்கு அந்த லுக்கும் சரி, அந்த ஆக்சசரிஸும் சரி ரொம்ப பிடிச்சது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ப்ளஸ் அந்த வெட்டிங் வந்துட்டு ஒரு குருவாயூர் வெட்டிங், அதுக்கப்புறம் ஒரு ஹிந்து வெட்டிங், அதுக்கப்புறம் ரிசப்ஷன். ஸோ 3 ஃபங்க்ஷன் நான் அட்டன் பண்ணேன். ஏன்னா அது வந்து ஒரு வாட்டி கூட அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பேஜ் நான் டேக் பண்ணியிருக்கேன், டூ ஃபாலோ ஹர். ப்ளஸ் அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களோட டிசைன்ஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவோ இல்லை மற்ற இடத்துல பார்க்குற காமன் டிசைன்ஸ் மாதிரி இல்லை, ரொம்ப யூனிக்காக இருந்தது. நீங்கள் அவங்களோட பேஜ் போய் பார்க்கும்போதே தெரியும். நான் எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணாமல் ரிவ்யூ கொடுத்ததே கிடையாது. இது நான் ஒரு நாள் ஃபுல்லாக போட்டுட்ருந்தேன். அதனால தான் வந்துட்டு நான் இவ்வளோ சொல்கிறேன் அதோட குவாலிட்டி பற்றி. அந்த பேஜ் போய் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த டிசைன்ஸ் எப்படி இருக்கும், அந்த குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு. அண்ட் கம்மிங் பேக் டு த வெட்டிங், எஸ், அந்த வெட்டிங் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் அது எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வெட்டிங். அப்பார்ட் ஃப்ரம் தட், அங்கே எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அவங்களோட சாப்பாடு. கல்யாணத்தில் வந்து சத்யா அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. ஐ திங்க் ஐம் ப்ரொனவுன்சிங் இட் ரைட். அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஆஃப்கோர்ஸ் கேரளா ஃபுட் நான் எங்கேயுமே வெளியே சாப்பிட்ருக்கேன். பட் கேரளாவில் போயிட்டே கேரளா ஃபுட் சாப்பிட்றதுன்றது ஒரு மாதிரியான ஒரு குட் ஃபீலிங் தான், ரொம்ப ஒத்தென்டிக்காக இருந்தது. அப்புறம் என்ன, வேஷத்தை கழிச்சு கிளம்பியாச்சு. ஓகே பீப்புள், பாய்.